ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே கிச்சன். இன்னைக்கு புரட்டாசி செகண்ட் வீக் என் ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் லீவுங்க. ஸோ அதான் பெருமாள் மலைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் 8:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை நாங்கள் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரானதுமே குட்டீஸ்களுக்கு விளையாட நிறைய கேம்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. என் பையன் எல்லாத்துலேயுமே போகணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. சரி, இந்த கேம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஏற்றி விட்டாச்சு. ரொம்ப நேரமாக விளையாட தெரியாமல் உட்காந்துட்டு தாங்க இருந்தான். அப்புறம் டைம் ஆக ஆக மற்ற பசங்களையும் பார்த்து கற்றுக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அங்கேயே கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயில் பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பாடை பார்த்தோன்னே சோறு பக்கம் போயாச்சு. காலையில் டிஃபன் அப்புறம் என்ன ஃப்ரீயாக முடிச்சாச்சுங்க. அப்புறம் என்ன வந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு மலையேற போகணுன்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ் நிற்கிற இடத்துக்கு போயிட்டோங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா க்யூ ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கங்க. லைனாக தான் ஒவ்வொருத்தராக விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வண்டி ஃபில் ஆகிட்டானா அடுத்த வண்டி நெக்ஸ்ட் வண்டி விட்டாங்க. எங்களுக்கு நின்றுட்டு இருந்த வண்டி தான் தளபதி வண்டிங்க. அப்புறம் என்ன வேனில் அடித்து பிடிச்சி ஏறி சீட்டில் இடம் போட்டு உக்காந்தாச்சு. மலை ஏறவும் ஆரம்பிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நடந்து போகிறவங்க மலை மேலே ஏறி போயிட்டு இருந்தாங்கங்க. இதில் ஒரு 1500 படிக்கட்டு இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். எவ்வளோ ஸ்டெப்ஸ்னு எக்ஸாக்டாக எனக்கும் தெரியாது. நானும் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் மலை மேலே போகிறது. ஸோ அதான் எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் மலை உச்சிக்கு வந்துட்டோம். இதுதாங்க பெருமாள் கோயில். இதை தென் திருப்பதின்னு சொல்லுவாங்க. நம்ம திருப்பதியில் எப்படி சாமி இருப்பாங்களோ அப்படியே தாங்க இந்த கோவில்லையும் இருப்பார். சரி, கடகடனை ஓடி விறுவிறுன்னு போய் பெருமாளை பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு நின்றுச்சுங்க. என்னடா இங்கேயும் வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி போய் பெருமாளை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே பார்த்ததும் சும்மா சில்லுன்னு காற்று அடிச்சிச்சுங்க. சரி, கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு நிற்கலான்னு பார்த்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோங்க. அங்கன்னு பார்த்து நிறைய மங்கீஸ்லாம் வந்துச்சு. என் பையன் அதை பார்த்துட்டு ரொம்ப குஷி ஆகிட்டான். கொஞ்ச நேரம் அவனை விளையாட விட்டு அப்படியே கீழே இறங்கியாச்சுங்க. இந்த பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி துறையூரில் பெரம்பலூர் பைபாஸில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கும் இந்த கோயில் பிடிச்சிருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலும் கூடங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.